கவலை வந்து யாரையும் விடுறது இல்லை பாருங்க. எல்லாரையும் வந்து பிடிச்சிக்குது, ஏறிக்குது எல்லார் மேலேயும். சின்ன பிள்ளைங்க கூட கவலைப்படுறத பார்க்கலாம். ஆச்சரியமா இருக்கு. எத்தனையோ பிள்ளைகள் எங்கள்கிட்ட வந்து ஜெபத்துக்கு கேட்பாங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. சண்டே ஸ்கூல்ல கூட நாங்கள் பார்க்குறோம் அதை. அவங்கள எக்ஸாமுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரே டென்ஷனாக இருக்கு, பயமா இருக்கு. அவங்களுடைய பெற்றோருக்கு இருக்கிற பிரச்சனையை யோசித்து இவங்க கவலைப்படுறாங்க, பாரப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம். என் பிள்ளைங்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன். கவலை ஆச்சரியமா இருக்குது. ஏன் இதை சொல்றேன்னா, பரவலாய் இந்த கவலை இருக்கிறது. கவலைப்படும்போது நிறைய பேர் எதிர்காலத்து குறித்த கவலை இதுதான் ரொம்ப அதிகம். நாளைக்கு இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமான்னு இன்னைக்கே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கே பிரச்சனை இல்லை, ஆனா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு இன்னைக்கே கவலை. சிலருக்கு வந்து சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் மோசம், இன்னைக்கே பெரிய பிரச்சனையில இருக்கிறாங்க. இதுல இருந்து வெளியே வந்துருமா நாளைக்கு, இது இன்னும் மோசமா ஆயிடுமான்ற ஒரு கவலை. இப்படி வந்து இந்த கவலை வந்து எல்லாருக்கும் வருது, பரவலா இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது, யூனிவர்சல், எல்லாரும் அனுபவிக்கிற ஒரு காரியமா இருக்கிறதுனால எப்படி நினைச்சிடுறோம் அநேக நேரத்துல, இது பரவாயில்ல இருந்துட்டு போகுது, கவலை தானே, எல்லாருக்கும் வர்றது தானே, இருந்துட்டு போகுது பரவாயில்ல. இன்னும் சிலர் வந்து இது பரவாயில்லன்றதை காட்டிலும் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டாங்க, இது ஒரு நல்ல காரியம்னு எடுத்துக்கிட்டாங்க. கவலைப்படுறது நல்லது, நீ பொறுப்பாளின்னு காண்பிக்குது அது. தாய்மார்கள் வந்து பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பொறுப்பா நடந்துக்கிறாங்கன்றது அர்த்தம். கவலையே இல்லைன்னா சிலர் அப்படியே சொல்றாங்க, if you are living today in 2020 and you have nothing to worry about, you don't worry about anything, something is wrong with youன்றாங்க. நீ காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு எதை குறித்தும் உங்களுக்கு கவலையே இல்லைன்னா உங்கள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்றாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க சிலர். பார்த்தேன் நான். ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, கவலைப்படுறது தான் நார்மல், கவலைப்படாம இருக்கிறது அப்நார்மல் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நாம வஞ்சித்து படக்கூடாது, வஞ்சனைக்குள்ள உட்படக்கூடாது. கவலை மிக ஆபத்தான ஒரு காரியம், ரொம்ப டேஞ்சரஸான திங். இது வந்து உலகத்திலே இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. சில விஷயம் தெரிஞ்சவங்க உலகத்திலே இந்த மருத்துவத்துறையில் மெடிக்கல் ரிசர்ச்ல எல்லாம் அவங்க இது ரொம்ப ஆபத்தான விஷயன்றதை எடுத்து காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, அது என்ன, ஸ்ட்ரெஸ். சைக்கலாஜிக்கலா கவலை, வரி, பிசிக்கலா ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னால பல வியாதி நோயும் வருதுன்றாங்க பாருங்க. பிபி, சுகரு, வெயிட் கெயின், வெயிட் போடுறது, வெயிட் லூஸ் பண்ண முடியாம இருக்கிறது, தூங்க முடியாத இருக்கிற ஒரு நிலை, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கான்சென்ட்ரேஷன் பவர் குறையிறது, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட ரிலேட்டட்ன்றாங்க. மெமரி பவர் குறையிறது. சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, எக்ஸாமுக்கு படிக்கிறேன் ஞாபகம் வச்சுக்க முடியல, எக்ஸாமுக்கு படிக்கிறேன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அது என்ன, சில நேரம் பார்த்தீங்கன்னா காரணம் வந்து டென்ஷன். எக்ஸாம் நல்லா படிச்சிடணும், நல்லா செஞ்சிடணும், நல்லா மார்க் வாங்கிடணும், டென்ஷன்னாலே ஞாபகம் வச்சுக்க முடியல. அவங்களுக்கு தெரியல, ஞாபகம் வச்சுக்க முடியலன்ற டென்ஷன் அது அதிகரிச்சிருது. அப்புறம் இன்னும் டென்ஷன் ஆயிடுது, அப்புறம் இன்னும் ஞாபகம் வச்சுக்க முடியல. இந்த மாதிரி இந்த கவலை என்ற ஒரு சைக்கிள் அப்படியே மாட்டி தவிக்கிறார்கள் எத்தனையோ பேரு. இது நல்லது இல்லைன்றத மெடிக்கல் சயின்ஸே சொல்லிடுச்சு. இது நல்லதே இல்லை, இது நம்முடைய ஆயுள்லே குறைச்சிரும், எத்தனை வருஷம் வாழ்றோன்றதே குறைக்கிற அளவுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும்ன்ற மாதிரி சொல்றாங்க மெடிக்கல் ரிசர்ச்லாம். அவ்வளோ மோசம்ன்றதை எடுத்து காமிச்சிட்டாங்க. ஆனா அவங்களால அதை பத்தி ஒன்றும் செய்ய முடியல, அதை குறைக்க முடியல. இந்த உலகம் கவலைப்பட்டுக்கிட்டே தான் போகுது. கவலை நல்லது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு சிலருக்கு, ஆனா அதை தடுத்து நிறுத்தவே முடியல. அங்கதான் வேதத்தினுடைய விசேஷத்தை பார்க்கலாம். வேதம் வந்து கவலை நல்லது இல்லைன்றது மட்டும் போதிக்கல, அதை காட்டலாம் அடுத்த ஸ்டெப்பு போய் இந்த கவலையிலிருந்து உங்களை விடுவிச்சிடும். அப்படியே கவலை பற்றி வேதம் போதிக்கிற காரியங்களை கவனித்தீர்களானால் உங்களை கவலையிலிருந்து அது விடுவிக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க கவலைப்பட்டு இருக்கிற காரியங்கள், இது நடந்துருமா அது நடந்துருமா, அதெல்லாம் பாருங்க நல்ல காரியங்கள். எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, எனக்கு இது நல்ல வாழ்க்கை அமையுமா, அமையுங்க. வேதம் அப்பேற்பட்ட ஒரு பாதையில உங்களை நடத்தும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அதனால்தான் இந்த போதனையை வேதத்திலிருந்து நாம பார்க்க போகிறோம். வேதம் கவலையை பற்றி என்ன சொல்லுது? சரி, உலகத்துல என்னமோ சொல்றாங்க, ஆனா வேதம் என்ன சொல்லுது, எப்படி போதிக்குது, இதனுடைய ஆபத்து என்னன்னு சொல்லுது,
அது மட்டும் இல்லை, இதுலேருந்து எப்படி வெளியே வருது, அது மட்டும் இல்லை, நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறோமே, சில நல்ல காரியங்கள் நம்ம விரும்புகிறோமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணுன்றத, இதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அவ்வளவும் வேதம் அற்புதமாய் போதிக்குது, அதில் நம்மை நடத்துகிறது. நம்ம கவனிப்போமானால் இதை நாம பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். முதலாவது கொஞ்ச நேரம் எடுத்து வேதத்தின்படி கவலை எவ்வளவு ஒரு ஆபத்தான காரியம் என்பதை காமிக்க போறேன். ரெண்டாவது மீதி நேரம் எடுத்து வேதத்தின்படி கவலை எப்படி மேற்கொள்வதுன்றதை காண்பிக்க போகிறேன். முதலாவது, வேதத்தின்படி கவலை எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு காரியம், ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் கவலையை எதிர்ப்போம். பாருங்க, இல்லைன்னா நான் சொன்னது மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் கவலை இருக்கிறதுனால நம்ம பொறுத்துக்குவோம், கவலை தானே இருந்துட்டு போகுது. இந்த கொசு மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா ரூம்லையும் எல்லா வீட்லையும் இருக்குது, இல்லாத இடம் இருக்குதா? அதனால எப்படி ஆயிடுது, கொசு தானே. ஆனா ஒரு கொசு ஒரு கடி கடிச்சா அதுல வரக்கூடிய ஆபத்து தெரியும் உங்களுக்கு. சிலருக்கு தெரியும், ரொம்ப தெரிஞ்சவங்க அதை பொறுத்துக்க மாட்டாங்க. பாருங்க, கொசுவா புரியாது, அடி பேட்டை அடி இதை அடி. அப்ப அப்படிதான் பாருங்க, இந்த கவலையும் அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கு, எல்லா இடத்தையும் இருக்கு. ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. ஆனா அதனால பல அடிகள் உழுது, அது நம்மளை அடிக்குது கடைசியில. அப்போ இதனுடைய ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதை எதிர்ப்போம், அப்போதான் நம்ம அதை மேற்கொள்வோம், அப்போதான் நம்ம வாழ்க்கையில முன் செல்லுவோம். பாருங்க, இதனுடைய கவலை ஏன் தவறு, இதனால வர ஆபத்தெல்லாம் பற்றி வேதம் பல காரியங்களை போதிக்குது. இன்றைக்கு நான் வெறும் ஒரு காரியத்தை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். முக்கியமா பல காரியங்களை சொல்லுது, ஒரு காரியம் இன்னைக்கு கவலை எவ்வளவு பெரிய ஆபத்துன்றதை பற்றி வேதம் ஒரு காரியம் சொல்லுது. பாருங்க, அது என்னது? worry blocks our blessing. கவலை நம்முடைய ஆசீர்வாதத்தையே தடுத்து நிறுத்துகிறது. திரும்ப சொல்லுகிறேன், கவலை நம்முடைய ஆசீர்வாதத்தையே தடுத்து நிறுத்துகிறது, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. நீ யோசிக்கலாம், என்னங்க இவ்வளோ பெரிய விஷயமா கவலை? ஆமாங்க, கவலை சும்மா விட்டா வளர்ந்துட்டே போச்சுன்னா, பாருங்க, அது சும்மா விட்டா வளர்ந்துட்டே போகும். அது வளர்ந்துட்டே போச்சுன்னா நம்முடைய ஆசீர்வாதத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு காரியம் அது. அதாவது நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் பெற்று அனுபவிக்காதபடிக்கு நம்மளை செஞ்சிடும். நம்ம ஏற்கனவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறோம். ஆனா இந்த கவலைனால பாருங்க, அதை இன்னும் தொடர்ந்து அதிகமாய் சில வாழ்க்கையில் சில ஏரியால நம்ம பெறாதபடிக்கு அது செய்ய முடியும். அந்த கவலை அப்பேர் பெற்ற ஒரு காரியம் அது. நீங்க நினைக்கலாம், எப்படிங்க அது தடுத்து நிறுத்தும்? எப்படின்னு சொல்றேன். ரெண்டு சத்தியம் எப்படின்றத ரெண்டு சத்தியத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, கவலை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது. கவலை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருப்பதில்லை. ரெண்டாவது, விசுவாசம் இல்லைன்னா அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். கவலை இருந்தா ஒரு இடத்துல, அந்த இடத்துல விசுவாசம் இல்லை. அந்த இடத்துல விசுவாசம் இல்லைன்னா அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாது. இந்த ரெண்டாவது சத்தியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. விசுவாசம் இல்லைன்னா யாக்கோபு 1:6-7 சொல்ற மாதிரி ஒரு மனுஷன் எதையும் அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அது நமக்கு புரியும், நமக்கு தெரியும். பாருங்க, ஆனா இந்த முதல் சத்தியம் தான் சில நேரம் சில பேருக்கு தெரியல, சில பேர் மறந்துடுறாங்க, அது கவனிக்கிறது இல்லை. அது என்னது? கவலை ஒரு இடத்துல இருக்குமானால் அந்த இடத்துல விசுவாசம் இல்லை. கொஞ்சம் விளக்குறேன் பாருங்க, கொஞ்சம் காமன் சென்ஸா யோசித்தாலே புரிஞ்சிடும். சாதாரணமா யோசிங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் வேலை இல்லாம இருக்கிறாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கு? அவங்க எப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க? எனக்கெல்லாம் வேலை கிடைச்சிருமா? இந்த நிலையில, நாட்டில் இந்த நிலையில எனக்கு வேலை கிடைக்குமா? டைமுக்கு கிடைச்சிருமா? தேவைகள் சந்திக்கப்படணுமே, இப்போ நாளைக்கு பணம் வேணுமே, இதெல்லாம் மோசமாயிட்டே போதே, சீக்கிரம் கிடைச்சிருமா? இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, கவலையின் எண்ணங்கள் அப்படிதான் சொல்லுது, மனசுல அப்படிதான் யோசிக்க சொல்லுது. அப்ப அந்த மாதிரி தன்னுடைய வேலையை பற்றி யோசிக்கிற ஒரு ஆள், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளு வேற மாதிரி யோசிக்க முடியாது. எப்படி யோசிக்க முடியாது? இந்த வேலை எனக்கு நிச்சயமா கிடைச்சிரும், நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் தான் இருக்க முடியும். எந்த எண்ணம்? ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தாங்க இருக்க முடியும். ஒண்ணு, நாளைக்கு போற இன்டர்வியூ பற்றி இப்படி யோசிக்கிறாங்க அவங்க, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா தெரியலையே,
அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லைன்னா வேற விதமா யோசிக்கிறாங்க. எப்படி? விசுவாசத்தின் எண்ணம், இந்த வேலை நிச்சயமா எனக்கு கிடைக்கும். ஏதோ ஒண்ணுதான் இருக்க முடியும். ரெண்டும் யோசிக்க முடியாது ஒரே நேரத்தில். இந்த வேலையை பற்றி சாத்தியமே கிடையாது, இம்பாசிபிள். இது கிடைச்சிருமா, எனக்கெல்லாம் கிடைக்குமா, டைமுக்கு கிடைக்குமான்னு யோசித்துக்கிட்டே அதே நேரத்தில் இந்த வேலையை பற்றி நிச்சயம் கிடைச்சிடும் எப்படி யோசிக்கிறது? இம்பாசிபிள். ஒரு சேர்ல ஒருத்தர் தான் உட்கார முடியும். அந்த மாதிரி உங்க மனசுல, உங்க இருதயத்துல ஒண்ணு கவலை இருக்கலாம், இல்லைன்னா விசுவாசம் இருக்கலாம். இதான் ஒண்ணுதான் இருக்க முடியும். இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லை. கவலை இருந்தா விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருந்தா கவலை இல்லை. இது வெறும் காமன் சென்ஸ் மட்டும் கிடையாது, வேதமே போதிக்குது பாருங்க. யோவான் 14:1. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு யாரை பார்த்து பேசுகிறாரு? தன்னுடைய சீஷர்களை பார்த்து பேசுறாரு. தன்னோட 3.5 வருஷம் அவருக்கு பின்னால போன சீஷர்கள், அவரை பின்பற்றின சீஷர்கள், 11 சீஷர்கள், யூதாஸ் கூட ரூமுக்கு விட்டு கிளம்பிட்டான். இங்க மேல் அறையில பேசுறாரு. ஞாபகம் இருக்கா? இங்க என்ன நடக்குது? இங்க கெத்சமனி தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னால் நடக்கிற சம்பவம். 3.5 வருஷம் ஏற்கனவே இயேசுனுடைய சீஷர்கள் அவரை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். இவங்க ஏற்கனவே விசுவாசிக்கலையா தேவனை? இயேசு ஏற்கனவே விசுவாசிக்கலையா? நான் கேட்கிறேன். ஏன் இப்ப சொல்றாரு என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள்? ஏற்கனவே விசுவாசிச்சாங்க. ஆனா ஏன் சொல்றாரு இங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் வாக்கியம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் சொல்றாருன்னா, இருதயத்துல கவலை இருக்கு, பாரம் இருக்கு, பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு. ஆமா, பொதுவா இவங்க இயேசுவை விசுவாசிச்சாங்க, இயேசுவை பொதுவா நம்புறாங்க பாருங்க. பொதுவா விசுவாசிச்சாச்சு, அவரை பின்பற்றிட்டு தான் வராங்க, அவர் சொல்றத ஓரளவுக்கு கேட்கறாங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க. ஆனாலும் இந்த நேரத்துல உள்ளத்துல என்ன இருக்கு? கவலையும் பயமும் பதட்டம் ஏன் இருக்குது? சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 3.5 வருஷம் இயேசு ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அதுக்குள்ள எருசலேம்ல இருக்க தலைவர்கள்லாம் அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை எப்படியாவது பிடிச்சி சாவடிச்சிடணும்னு திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ இயேசு மேல கையை வைக்கலான்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இயேசு எருசலேமுக்குள்ள வராரு. இவங்கெல்லாம் சொன்னாங்க, சீஷர்கள்லாம் சொன்னாங்க, போக வேண்டாம், போனா செத்தவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. எதுக்கு அங்க போகணும்? இயேசு அங்கதான் போகணுன்றாரு. ஏன்னா அவருக்கு சிலுவைக்கு போகணும். அப்போ இவங்களுக்கு ஒரே பயம். இயேசு ஒருத்தர் தான் அங்க தைரியமா நிக்கிறாரு பாருங்க. இவங்க எல்லாம் ஒரே பதட்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. இயேசுவை நம்புறாங்க, அவர் செஞ்ச அற்புதம் எல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. பொதுவா இயேசுவை நம்புறாங்க. ஆனா இந்த விஷயம் வரும்போது, அன்னைக்கு ராத்திரின்னு வரும்போது, இந்த சூழ்நிலையில அவங்க இயேசுவை நம்பவில்லை. பொதுவா இயேசுவை நம்புறாங்க, குறிப்பா இந்த சூழ்நிலையில இந்த நேரத்தில் இயேசுவை நம்பவில்லை. ஆனால் தான் இயேசு நான் சொல்றாரு, இப்போ இருதயத்துல கவலை இருக்கு, பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு, இது எப்படி போக்குறது? என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆமா, பொதுவா நம்புறேன், ஆனா இப்ப நம்ப திரும்பன்றாரு. அதுதான் சொல்ல வர்றாரு பாருங்க. விசுவாசிகளுடைய நிலை, அநேக விசுவாசிகளுடைய நிலை இப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? பொதுவாய் நம்ம இயேசுவை நம்புறோம். நம்முடைய பேரே விசுவாசி தான், டைட்டிலே அதுதான், விசுவாசி. விசுவாசின்னா என்னது? விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க. விசுவாசினா விசுவாசிக்கிறவங்க. அப்ப நம்ம பொதுவா இயேசுவை விசுவாசிக்கிறோம். நமக்கும் உலகத்தாருக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவா நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஆயிட்டார், நம்முடைய ரட்சகர் ஆயிட்டார், நம்ம அவரை பின்பற்றுகிறோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில சில ஏரியாஸ்ல, சில சூழ்நிலையில, சில நேரத்துல நாம இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்கிறோம். இதுதான் உண்மை. இல்ல, அது எப்படிங்க சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்னா ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு ஏரியால கவலை அதிகமா இருக்கா? அந்த ஏரியால இயேசு பேரில் இருக்கிற விசுவாசம் ரொம்ப குறைவாய் இருக்குது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பாருங்க, விசுவாசம் இருதயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். சில நேரம் நமக்கே விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு நாமளே தப்பா எடை போட்டோம். சில நேரம் நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்? விசுவாசம் இருக்கு, பொதுவா விசுவாசம் இருக்கு, நல்ல விசுவாசம் இருக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறோம், எல்லாம் உண்மைதான், வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம். ஆனா ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு நேரத்துல ரொம்ப அதிக கவலை இருந்ததுன்னா அது என்னத்தை காண்பிக்குது? அந்த இடத்துல விசுவாசம் இல்லை. ஆனா ஜனங்களுக்கு தெரியல இது பாருங்க. அதனால கவலை ஒரு விதத்துல போனீங்கன்னா ஒரு நல்ல டெஸ்ட். அதுல இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா? அங்க விசுவாசம் குறைவா இருக்குதுன்னு சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம். டக்குன்னு அங்க விசுவாசத்துல வளரலாம்.
நாம இருதயத்தினால வஞ்சிக்கப்படாம இருக்கணும்ன்றத ஜாக்கிரதையா இருக்கணும். ஹார்ட் இஸ், வேதம் அப்படியே சொல்லுது பாருங்க, நம்முடைய இருதயம் நம்மளே சில நேரம் வஞ்சித்திருதான். நாம இப்படின்னு யோசிக்க வச்சிருது. நாம யோசித்துக்கிறோம், நான் இதெல்லாம் ஓகே, எனக்கு எல்லாம் இதெல்லாம் கரெக்டா இருக்கிறேன், விசுவாசம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு யோசித்துக்கிறோம். ஆனா தவறா யோசித்துக்கிறோம். சங்கீதக்காரன் அதனால தான் சொல்றான், சங்கீதம் 139 முடிகிற இடத்துல சொல்றான், சர்ச் மீ ஓ காட், என்னை ஆராய்ந்து பாரும், ட்ரை மீ, நீர் என்னை சோதித்து பாரும், நீர் என்னை டெஸ்ட் பண்ணும், என்னுடைய இருதயத்தை, நோ மை ஹார்ட், நோ மை தாட்ஸ், என்னுடைய இருதயத்தை நீர் அறிந்து வை, அறியும். நோ நோ இட்னா ஆராய்ந்து பார்த்து அப்புறம் சொல்றான், see if there be any wicked way in me, எனக்குள் ஏதாவது தவறான வழி இருக்குதான்னு நீர் பார்த்து சொல்வீராகன்றான். ஏன்னா அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கே தெரியல என்னமோ தப்பு இருக்குன்னு தெரியுதா, நான் என்ன தப்புனே. அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு தெரியல, என் இருதயத்தை நானே புரிஞ்சுக்க முடியல, எண்ணத்தை நானே புரிஞ்சுக்க முடியல, நீர் தயவு செய்து என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து என்ன தவறு, எங்க தவறா போறேன்றத காண்பியும், லீட் மீ இன் த வே எவர்லாஸ்டிங், நித்திய பாதையில் என்னை நடத்துவீராக. என்னமோ தப்பா செய்யறேன்னு தெரியுது, ஆனா எனக்கே உருப்படியா தெரியலன்னு ஜெபம் பண்றான் பாருங்க. அப்ப அப்படிதான் பாருங்க, சில நேரத்துல கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிறாங்க நல்லா விசுவாசம்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஓகே ஓகே, ஆனா பொதுவா விசுவாசம் இருக்குது. ஆனா குறிப்பா சில இடங்கள்ல, சில நேரங்கள்ல, சில ஏரியாஸ்ல அவங்க வாழ்க்கையில கவலை அதிகமா இருக்கிறது என்னத்தை காண்பிக்குது, அங்க விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்குது. மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அற்ப விசுவாசிகளே எப்படி சொல்றாரு பாருங்க. யாரை பார்த்து பேசுறாரு? கவலைப்படுறவங்களை பத்தி பேசுறாரு. இந்த பகுதியை தான் பார்க்க போறோம் அதிகமா இன்னைக்கு. 25ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கவலைப்படாதீங்கன்றாரு. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்றாரு. 3 முறை இங்க கவலைப்படாதீர்கள் சொல்றாரு. அந்த ஜனங்களை பார்த்துதான் என்னன்னு சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே. விசுவாசிகள் தான், ஆனா விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, இருக்க வேண்டிய நிலையில இல்ல, அற்ப விசுவாசிகளேன்றாரு. அப்ப அதிகமாய் கவலைப்படுகிறவர்கள், உண்மை என்னவென்னா அந்த நேரத்துல அது என்ன காண்பிக்குது, அந்த அற்ப விசுவாசத்தை காண்பிக்குது. கவலை ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா விசுவாசம் ரொம்ப அற்பமாய் இருக்குது. விசுவாசம் ரொம்ப அற்பமா ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல வெற்றியும் கொஞ்சம் அற்பமா தான் இருக்கும். தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறதும் கொஞ்சம் அற்பமான லெவல்ல தான் இருக்கும் பாருங்க. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, எதையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் முடியாது. யாக்கோபு 1:6-7 அடிப்படை காரியங்கள், ஆனாலும் ரிமைண்டர் தான். யாக்கோபு 1:6-7-8. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். சந்தேகப்படுற மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்வான்னு நினைக்க கூடாதான். கவலைப்படுறவங்க சந்தேகப்படுறவங்க தான். சந்தேகத்துல தான் ஆரம்பிச்சு கவலையில போய் முடியுது. அப்படியே கவலை போயிட்டே இருந்ததுன்னா பயத்துல போய் முடியும். அப்படியே போயிட்டு இருந்தா தோல்வியில போய் முடியும். சின்ன சந்தேகத்துல இருந்து தான் கவலைக்கு போகுது பாருங்க. அப்போ கவலைப்படுறவங்க அதிகமா சந்தேகப்படுறாங்க. அவங்க சந்தேகம் தானே, இந்த வேலை கிடைச்சிருமா, எனக்கெல்லாம் நடந்துருமா, நேரத்துக்கு நடந்துருமா, சந்தேகம். அப்படிப்பட்ட ஆள் தேவனிடத்திலிருந்து எதையுமே கேட்டு பெற்றுக்கொள்வான்னு நினைச்சுக்க கூடாதான். ரொம்ப அப்பட்டமா, ரொம்ப ஹார்ஷா சொல்லுது பாருங்க. அப்போ ஒரு இடத்துல விசுவாசம் கவலை இருக்குதுன்னா அங்க விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்திலிருந்து பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாது, தொடர்ந்து அதிக அளவில் பெற்று அனுபவிக்க முடியாது. ஆகவேதான் கவலை ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் பாருங்க. நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திட்டு இருக்குது. ஆகவே இதை ரொம்ப சீரியஸா டீல் பண்ணோம். என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு இதை போக்க வேண்டும். எப்படியாவது கவலையில இருந்து வெளியே வந்துடணும். ஆனா அங்கதான் கஷ்டம். அதுதான் கஷ்டம். கவலைப்படாதீங்கன்னு சொல்றது ஈஸி, ஆனா கவலைப்படாம இருக்கிறது தான் கஷ்டம். ஆனா இப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம். இயேசு அதை பற்றி போதிக்கிறார். எப்படி கவலையிலிருந்து வெளியே வருவது, எப்படி வெற்றிக்கு நேராக போறதுன்றதை காண்பிக்கிறார். மத்தேயு 6க்கு போவோம். திரும்ப இந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்?
வேதத்தின்படி கவலை எவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயம், நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு காரியம். ஆகவே இதை எப்படியாவது போக்கணும். எப்படி போக்குறது? போக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. உலகத்தில் எவ்வளோ என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் போக முடியல. எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தான் இயேசுனுடைய போதனைக்கு வரும். இயேசு இங்க கவலையை பற்றி திட்டவட்டமாய் சூப்பராக போதிக்கிறார். இங்க படிப்படியாய் போதிக்கிறார். எந்த அளவுக்கு எப்படி போதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதனை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கவலையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு போதிக்கிறார் இங்க. மத்தேயு 6:25 முதல் 34 நீண்ட பகுதி, மலை பிரசங்கத்துல நீண்ட பகுதி, ஒரு நீண்ட நேரம் எடுத்து இதை பற்றி போதிக்கிறார். 10 வசனம் ஞாபகம் வச்சுக்கணும். 10 வசனம்னா இயேசு அன்னைக்கு பிரசங்கம் பண்ணதனுடைய சாராம்சம் தான் இது. அவர் கவலை பற்றி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணல. யோவானே சொல்றாருல, இயேசு சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணா, இயேசு செஞ்சது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணா புத்தகமே பத்தாது. அப்போ இயேசு ஒரு காரியத்தை பற்றி போதிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, அவர் கொடுத்த அவுட்லைனை, முக்கியமான பாயிண்ட்ஸை, சமரி, ஒரு சாராம்சத்தை தான் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்ல போனா ஆக்சுவலா அவர் ரொம்ப நேரம் இதை பத்தி பேசியிருப்பார். 10 வசனம் இங்க இருக்குதுன்னா இதை விளக்கி சொல்லியிருப்பாரு, இதை போதிச்சிருப்பாரு. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு சிலர் யோசிச்சுட்டு இருக்கலாம், கவலை எல்லாம் முக்கியமா, இதெல்லாம் இதை பற்றி எல்லாம் போதிக்கணுமா? ரொம்ப முக்கியங்க. இயேசுவே முக்கியமாய் கருதி தான் மலை பிரசங்கத்துல இதை பற்றி போதிக்கிறார். நாம இதை பார்க்க ஆரம்பிக்கலாம். சில காரியங்களை பொதுவா முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம ஆரம்பிப்போம் ஒரு வசனமா. 10 வசனம் இங்க இந்த இடத்துல 3 முறை சொல்றாரு இயேசு, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். உங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல சொல்றாரு. வாஸ்துவமா அந்த 3 வசனத்தை டக்குன்னு வாஸ்துவோம். 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அடுத்தது 31ஆம் வசனத்துல திரும்ப கவலைப்படாதிருங்கள் சொல்றாரு பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 34ஆம் வசனம் திரும்ப, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். 3 முறை, ஆரம்பத்துல, நடுவுல, முடிவுல. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அது எதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்றாரு? அடிப்படை அத்தியாவசிய தேவைகள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். உணவு, தண்ணீர், உடை, ஃபுட், க்ளோதிங், ட்ரிங்க், வாட்டர், இதெல்லாம் எவ்வளவு அத்தியாவசிய தேவைகள்ங்க. ஒரு மனுஷன் வாழணும்னா, நாளைக்கு பிழைக்கணும்னா இதெல்லாம் தேவை பாருங்க. அதை பற்றியே கவலைப்படாதன்னு 3 முறை சொல்றாரு. இதை நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு கட்டளையாய் கொடுக்கிறார். இட்ஸ் அ கமாண்ட். ஏதோ ஒரு சும்மா ஒரு அட்வைஸ் மட்டும் கிடையாது. இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். டூ நாட் வரி, கவலை படக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா கமாண்ட்மெண்டாவே வருது. யாராவது நம்மளை பத்தி கட்டளை இட முடியுமா? எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. யார் இந்த மாதிரி வேற யாராவது பேசியிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன தைரியம் இருந்தா கவலைப்படக்கூடாதுன்ற, உனக்கு என் பிரச்சனை தெரியுமா? நான் என்ன 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 மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறேன்னு தெரியுமா? எப்படி சொல்லலாம் அந்த மாதிரி? ஆனா இயேசுவே சொல்றாரு. அதனால நம்ம அவரை பார்த்து ஒன்றும் சொல்ல முடியல. யாரும் நம்மளை இந்த மாதிரி கட்டளை கொடுக்கவே முடியாது பாருங்க. கவலைப்படக்கூடாதுன்னு யார் சொல்ல முடியும்? ஆனா இயேசு சொல்றாரு. இயேசுவால சொல்ல முடியும். ஏன்னா அவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ராஜா. நம்மளை பார்த்து சொல்றாரு, எப்பா கவலைப்படக்கூடாதுன்றாரு. கவலைப்படாத. அத்தியாவசிய தேவைகளை பற்றி கூட. ஏன் இதை நான் சொல்றேன்னா, எந்த அளவுக்கு அவர் கவலையை எதிர்க்கிறார், வெறுக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். உலகம் கவலை பரவாயில்லன்னுது, இயேசு வெறுக்கிறார். அதை கவலைப்படக்கூடாதுன்றார். கமாண்ட்மெண்டா கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, வெறும் ஒரு கட்டளை மட்டும் இல்ல, ஒரு அன்பின் வார்த்தையா கூட எடுத்துக்கணும். இது ஒரு அன்புள்ள கட்டளை. இது ஒரு அன்புள்ள, அதாவது உங்களை ரொம்ப அன்பு கூறுறவங்க உங்கள்கிட்ட வந்து இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? கவலைப்படக்கூடாது. ரொம்ப உங்களை அன்பு கூறுற ஆள் வந்து சொன்னா எப்படி எடுத்துக்குவீங்க? வெறும் கட்டளையா எடுத்துக்க மாட்டீங்க. அது ஒரு ஆறுதல். அதே உங்களுக்கு ஒரு ஆறுதல, கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா. இது யாரோ கிடையாது, மற்றவர்கள் எல்லா காட்டிலும் உங்களை அதிகமாய் அன்பு கூறுகிற இயேசு. இயேசு உங்களுக்காக ஜீவனையே விட்டு கொடுத்த இயேசு, ரத்தம் சிந்தின இயேசு, உங்களுக்காக எதையும் செய்வர் நிரூபித்த இயேசு, உங்களை இந்த அளவுக்கு அன்பு கூறுற இயேசு வந்து என்ன சொல்றாரு? கவலைப்பட கூடாது, கவலைப்படாத.
கவலைப்படாத 3 முறை சொல்றாரு. டேக் இட், ரிசீவ் இட் அஸ் அ லவ்விங் கமாண்ட். இன்னைக்கு இது ஒரு அன்புள்ள கட்டளையாய் நம்ம இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும். வேற யாரும் இதை நம்மகிட்ட இந்த மாதிரி பேச முடியாது. ஆனா இயேசு சொல்றாரு, நம்முடைய நன்மைக்காக சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். 3 முறை. ஆனா இயேசுக்கு தெரியும் 3 முறை என்ன, 100 முறை சொன்னா கூட நாம கவலைப்படாம இருக்க மாட்டோம். வெறும் கட்டளையை கொடுத்துட்டா பத்தாது நமக்கு. அதனாலதான் இங்க வெறும் கட்டளையை கொடுக்கல, ஆழமான போதனையை கொடுக்கிறார். வெறும் போதனை மட்டும் கிடையாது, நான் காண்பிக்க போறேன். படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியா கவலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இங்க கிட்டத்தட்ட நீங்க பார்க்க போறீங்க 25ஆம் வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்களை பார்க்க போறோம். ஒரு சர்ஜரி பர்ஃபார்ம் பண்ற மாதிரி பண்றாரு. நமக்குள்ள இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கவலைய எடுத்துடுறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கே நீங்க ஒரு சில இந்த வசனங்களை கவனிச்சீங்கன்னா, இயேசு சொல்றத அப்படியே உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, இப்பவே இந்த செய்தி முடியறதுக்குள்ளே கவலை மறைஞ்சிடும். உங்களுக்கே அறியாம எப்படி போச்சு எங்க போச்சுன்னே தெரியாது. ஆனா கவலை போயிடும் பாருங்க. எப்பேற்பட்ட தேவை குறித்த கவலையா இருந்தாலும் அது போயிட முடியும். ஏன்னா இயேசு அந்த அளவுக்கு போதிக்கிறாரு. வெறும் ஒரு போதனை கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப் கவலை உங்களை விட்டு போகணுன்றதற்காகவே அந்த விதத்துல போதிக்கிறார், நடத்துகிறார். கவனிப்போம். 25ஆம் வசனம் முதல் ஸ்டெப் என்ன பண்றாருன்னு சொல்றேன். 25ஆம் வசனம் வாசிப்போம். நீங்க என்ன பண்றாருன்னா, கவலைப்படாதிருங்கள் மட்டும் சொல்ல, காரணங்களை கொடுக்கிறார். எப்படி கவலைப்படாம இருக்கலாம், சில காரியங்களை யோசிக்க சொல்றார். அவர் சொல்றதை யோசிச்சாலே, நல்லா யோசிச்சாலே அந்த கவலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துரும். 25ஆம் வசனத்துல அந்த முதல் காரியத்தை சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அடிப்படை தேவைகள் ஆகாரம், உடையை பற்றி கவலைப்பட்டிருக்கீங்களா பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள். அதற்கு ஒரு காரணமும் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாரம் ரொம்ப பெரிய தேவை, ரொம்ப முக்கியமான தேவை, ரொம்ப அடிப்படையான தேவை. ஆனா அதோட இவர் வேற என்னத்தையோ ஒப்பிடுறாரு. என்னத்தை ஒப்பிடுறாரு? ஜீவன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடை ரொம்ப அத்தியாவசிய தேவை, எல்லாருக்கும் தேவை அது. ஆனா அதோட இவர் என்னத்தை ஒப்பிடுறாரு? சரீரம். ஒப்பிட்டு சொல்றாரு, இதுல எது பெருசு, இதுல எது விசேஷம்? ஆகாரமா ஜீவனா? நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஜீவன் தான். உடையா சரீரமா? எது பெருசு? சரீரம் தானேங்க. சரீரம் இருந்தா தானேங்க உடைய போட முடியும். சரீரத்துக்கு தான் உடை தேவை, ஜீவனுக்கு தான் ஆகாரம் தேவை. அப்ப எது பெருசுன்றது ரொம்ப கிளியர் எல்லாருக்குமே. வேணே இப்படி கேட்கிறாரு, பதிலும் எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்றாரு? ஆனா இவங்க எதை பற்றி கவலைப்பட்டு இருக்காங்க? இந்த ஆகாரத்தை பத்தி தான் கவலைப்பட்டு இருக்காங்க, உடைய பற்றி கவலைப்பட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? சரி, நீங்க கவலைப்படுறது ரொம்ப பெரிய விஷயம் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதை விட பெரிய விஷயம் இருக்குது தெரியுமா? அது என்னது? ஜீவன், சரீரம். அவர் என்ன சொல்றாரு? எப்பா, ரொம்ப பெரிய விஷயத்தை பற்றி கூட கவலைப்படாத, ரொம்ப அடிப்படை தேவையை பற்றி கூட கவலைப்படாத. ஏன்? நீ நினைக்கிற மாதிரி சூழ்நிலை அவ்வளவு மோசம் கிடையாது. ஏன் மோசம் கிடையாது? உன்கிட்ட இல்லாதவைகளை காட்டிலும் உன்கிட்ட இருக்கிறவைகள் தான் பெருசு. என்ன சொல்ல வர்றாரு? உன்கிட்ட இல்லாதவைகளை காட்டிலும் உன்கிட்ட இருக்கிறது தான். எப்படி சொல்லலாம்? சரி, ஒருவேளை சிலருக்கு ஆகார பிரச்சனையே இருக்கலாம், அடுத்த வேளை சாப்பாடு எங்க வரப்போகுதுன்னு தெரியாம கூட, அப்படி கூட அந்த காலத்துல இருந்தாங்க பாருங்க, அதிகமாவே. 2000 வருஷம் முன்னால இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அந்த மாதிரி ஃபுட் ஷார்டேஜ் வாஸ் a real ப்ராப்ளம். யூத மக்கள் சில பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, உண்மையிலே பரிதாபமான நிலையில இருந்தாங்க. இந்த மாதிரி ஜனங்கள்ட்ட ரொம்ப அவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுறாரு. உனக்கு பெரிய பிரச்சனை கூட இருக்கலாம், ஆகார பிரச்சனையா கூட இருக்கலாம், நீ அதுதான் பெருசா நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் கேட்கிறேன், ஆகாரத்தை விட ஒரு விஷயம் இருக்குது, ஜீவன். ஆகாரம் உன்ட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா ஜீவன் இருக்குன்றாரு. என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? சரி, சாப்பாட்டுக்கே திண்டாட்டமா இருக்குதா, அதுதான் பெருசா இருக்குதா, மனசுல கவலையா இருக்குதா? நான் சொல்றேன், எப்பா, இல்லாதவைகளை காட்டிலும் இருக்கிறவைகள் தான் பெருசு. ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனா உயிரோடு தானே இருக்கிற.
உயிரோட தானே இப்போ உயிரோட தானே இருக்கிறீங்கன்றாரு. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனம். சரி, உடை குறைவா இருக்கலாம், ஆனா சரீரமாவது இருக்கல உன்ட்ட. என்ன சொல்றாரு? எப்பொழுதும் நம்மகிட்ட இல்லாதவைகளை காட்டிலும் இருக்கிறவைகள் தான் பெருசு. ஆனா கவலைப்படுறவங்கள பாத்தீங்கன்னா, கவலைப்படும் போது அந்த கவலை என்ன பண்ணிடுது, நமக்கு இல்லாததை தான் பெருசா யோசிக்க வைக்கும். பார்த்திருக்கீங்களா? நமக்கு இல்லாத இந்த ஒரு குறை, இந்த 2 குறை, இந்த 2 பிரச்சனை, இந்த 3 பிரச்சனையை தான் பெருசா யோசிக்க வைக்கும். படுக்கும்போது தான் யோசிக்கிறோம், எந்திரிக்கும் போது தான் யோசிக்கிறோம், வேலைக்கு போற போது தான் யோசிக்கிறோம், சபைக்கு வரும்போது தான் யோசிக்கிறோம், பாடும்போது தான் யோசிக்கிறோம், செய்தி போகும்போது தான் யோசிக்கிறோம். அதாவது வேற எதுவுமே மனசுக்கு வராத அளவுக்கு செஞ்சிடும் கவலை விட்டா. அதனுடைய தன்மையே அதுதான். மற்றது எல்லாத்தையும் விழுங்கி போட்டு நீங்க உங்க வாழ்க்கையை பற்றி யோசித்தாலே என்ன மனசுக்கு வருது? பிரச்சனை தான் வருது. அதனால தான் ஜனங்களை கேட்கும்போது எப்படிங்க இருக்கிறீங்க, கவலைப்படுற ஜனங்கள் எப்படி சொல்லுவாங்க? உடனே பதில் வரும், ஒரே பிரச்சனையா இருக்குங்க. ஏன்னா அதுதான் உன் மனசுல முழுக்க முழுக்க இருக்குது. அந்த மாதிரி ஜனங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஏப்பா நீ பெருசா உன் பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்கிற. ஆகார பிரச்சனை பெரிய பிரச்சனை. நான் சொல்றேன், அதை விட பெரிய ஒரு விஷயம் இருக்குது, அது உன்கிட்ட இருக்கு. உயிர், ஜீவன். நேற்று சில பேர் படுத்தாங்க, இன்னைக்கு காலைல எந்திரிக்கவே இல்லை, ஆனா நீ எந்திரிச்சிட்ட, உயிரோட இருக்கிறீங்க. உடையே பிரச்சனையா இருக்கலாம், ஆனா ஒரு சரீரமாவது உங்களுக்கு இருக்குது. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு இல்லாதவைகளை காட்டிலும் இருக்கிறவைகள் பெருசு. கர்த்தர் அவ்வளவு நல்லவர், அந்த மாதிரி ஆக்கிட்டாரு பாருங்க எப்பவுமே. உதாரணத்துக்கு சில பேர் வந்து பாருங்க, பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு இருக்காங்க. என் பிள்ளைகள் நல்லா வருமா, ஒரு மாதிரி போயிட்டு இருக்குங்க, சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க, இப்படியும் அப்படியும் செய்யறாங்க, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே கவலையா இருக்கு, இவங்கெல்லாம் எப்படி நல்லா வருவாங்க? அப்ப இயேசு சொல்ற லாஜிக்கை ஃபாலோ பண்ணா நான் இப்படி கேட்கிறேன், பிள்ளைகளோட பிரச்சனையா இருக்கு, கவலையா இருக்கு, ஆனா நான் சொல்றேன் இயேசு சொல்ற லாஜிக்கின் படி பிள்ளைகள் இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதங்க. பிள்ளை இருக்குது. எத்தனையோ பேருக்கு பிள்ளை இல்லை. சில பேர் சொல்றாங்க குடும்ப பிரச்சனை தலைக்கு மேல இருக்குங்க. நான் சொல்றேன் குடும்பம் இருக்கிறதே பெரிய. எங்க வேலையில புழிஞ்சு எடுக்கிறாங்க, ஒர்க் பிரஷர், டென்ஷன் அந்த அளவுக்கு இருக்குது. எங்க இந்த காலத்துல வேலை இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை சிலர் யோசிக்கலாம், ஏங்க எனக்கு வேலை இல்லை, எனக்கு என்ன சொல்வீங்க நீங்க? கை கால் இருக்கா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கார். உலகத்திலேயே மிக பவர்ஃபுல் மெஷினை கொடுத்திருக்கிறார், உங்க மூளை, பிரெயின். வேலை செய்யக்கூடிய திராணியை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். வேலை செய்ய முடியுமா உங்களால? அப்போ ஒரு வேலையை போய் உங்களுக்கு கிடைக்க முடியும், கர்த்தருடைய கிருபையினால் அது கிடைக்கும். நீங்க நல்லா வேலை செய்ய முடியும், சம்பாதிக்க. ஆனா என்ன பாத்தீங்கன்னா, கவலை என்ன பண்ணிடுது, இப்படி யோசிக்க வைக்காது, வெறும் பிரச்சனையை பற்றியே யோசிக்க வைக்கும். ஒரு பூத கண்ணாடியில பிரச்சனையை பார்த்த மாதிரி, வெறும் வாழ்க்கைனாலே இதுதான் அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டுரும் பாருங்க. கவலையை விட்டா அதுதான் ஆபத்து. ஒரு சேர்ல ஒருத்தர் தான் உட்கார முடியும். ஆனா சில பேர் நாம என்ன பண்றோம், கிருபையா சரி உட்காந்து கொஞ்சம் அப்படின்னு. ஆனா திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் கவலை. சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுதுன்னு நம்ம விட்டா கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடுது, மற்ற எல்லாத்தையும் விழுங்கி போட்டு நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கும் போது வேற எதை பற்றியும் யோசனை வரவே இல்லாத அளவுக்கு நம்மளை நடத்தி விட்டுருது இந்த கவலை. அதான் அதனுடைய ஆபத்து. ஏசு என்ன பண்றாருங்க, அங்க யோசனையில தவறாய் போன அந்த காரியத்தை கரெக்ட் பண்றாரு. என்ன பண்றாரு, எப்பா நீ வாழ்க்கையே உன் பிரச்சனை தான் யோசிச்சுட்டு இருக்க, ஆனா நான் சொல்றேன் உன் பிரச்சனையை காட்டிலும் உன் வாழ்க்கை பெருசு, உன் ஜீவன் பெருசு, நீ பெருசு, அதை காட்டிலும் நீ பெரியவன். என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் வாழ்க்கையே இந்த ஆகார பிரச்சனையில தான் இருக்குன்னு. ஆனா ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் அது இருக்குது உன்ட்ட, ஜீவன் அது பெருசு. ஏன் நினைச்சிட்டு இருக்க, உடை இல்லாதது வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆமா பெரிய, ஆனா அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியம் உன்ட்ட இருக்கு. அது என்னது, உன் சரீரம். இந்த பெர்ஸ்பெக்டிவே கரெக்ட் பண்றாரு பாருங்க. பூத கண்ணாடியில ஜனங்க அப்படியே கவலை வந்து அவங்களை போய் அப்படியே மாட்ட வச்சிருச்சாங்க, அப்படியே பிரச்சனையை பெருசா பார்க்க வச்சிருச்சு. இயேசு என்ன பண்றாரு, அதுல இருந்து வெளியே கொண்டு வராரு. உன் பிரச்சனையை காட்டிலும் உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் தான் பெருசு, உனக்கு ஏற்கனவே இருக்கிற நன்மைகள் தான் பெருசு. இதை பார்க்க ஆரம்பி. அப்ப என்ன ஆயிடுது, திடீர்னு இவ்வளவு நேரம் பெருசா இந்த பிரச்சனையை பெருசா பார்த்துட்டு இருந்த ஜனங்க திடீர்னு என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை சுருங்கிடுச்சு. இப்ப எப்படி கண்ணுக்கு தெரியுது, சின்ன பிரச்சனை வேணே இப்படி செய்யறாரு இயேசு. சின்ன பிரச்சனை, எல்லாரும் சின்ன பிரச்சனை.
இவ்வளோ நேரம் பெருசா தோன்றின பிரச்சனை சொல்ல போனா சின்ன பிரச்சனை. ஏன்னா அதை இல்லாத இந்த காரியத்தை காட்டிலும் இருக்கிற காரியம் என்ன பெருசு. பாருங்க, இப்படி யோசித்தாதான் உதாரணத்துக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும். நீங்க பாத்தீங்கன்னா கவலையில ரொம்ப அதிகமா இருக்கிற ஜனங்க வந்து நன்றி சொல்லவே முடியாது. நன்றி சொல்ல முடியாது. ஒருவேளை வாயால நன்றி வரலாம், தேங்க்ஸ், தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன். வாய் அளவுல வரலாம், கை அளவுல வரலாம், பாட்டு அளவுல வரலாம். ஆனா உள்ளத்துல இருந்து வர முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பிரச்சனையே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப எங்க துதிக்கிறது, எங்க நன்றி சொல்றது? ஜபிக்கும் போது கூட கவலையோடு ஜபிக்கிற ஜனங்கள் பாத்தீங்கன்னா சில நேரம் வெறும் அவங்க கவலையே கொட்டிடுவாங்க. அது பரவாயில்ல பாருங்க, எப்பவுமே ஜபிக்காததை காட்டிலும் ஜபிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் போய் கவலையாவது கொட்டிடுவாங்க, பரவாயில்ல. ஆனா அது கூட சரியான விதம் கிடையாது. பாருங்க, பவுல் பாருங்க பிலிப்பியர் 4:6 பேசுகிறாரு. கவலைப்படுறவங்க எப்படி ஜெபிக்கணும்ன்றத சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இவரும் ரொம்ப ஓவரா சொல்றாரு பாருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா இவர் எங்க திரும்ப எழுதுறாரு இந்த புஸ்தகத்தை? ஜெயில இருந்து எழுதுறாரு. சொல்றதுக்கு எல்லாம் உரிமையா இருக்குது. ஜெயில உட்காந்துக்கிட்டு எந்த தப்பும் செய்யாததுக்கு ஜெயில போட்டாங்க. இவரை இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணனால ஜெயில போட்டாங்க. ஜெயில உட்காந்து எழுதுறாரு வெளியில இருக்கவங்களுக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட ஏறிடுங்கள். ஜெபத்துல என்ன சொல்றாரு? அவருக்கு தெரியும் கவலைப்படுற ஜனங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாலே வெறும் என்ன பண்ணுவாங்க? விண்ணப்பமா ஏறெடுப்பாங்க. ஆண்டவரே உன் பிரச்சனை தெரியும், ஆண்டவரே இதை செய்யும், அதை செய்ய, இதை செய்ய, அதை செய்ய, இப்படியே போயிட்டே இருப்பாங்க. பாருங்க, தவறு. அந்த மாதிரி ஜெபமே அதுக்கு வல்லமையே இல்லை பாருங்க. ஏன்னா அந்த ஆள் ஜெபிக்கிறப்போ அந்த நேரத்துல அவங்க மனசுல எது பெருசா தோணுது? பிரச்சனை தான். அவங்க பிரச்சனை பெருசா தோணுது. ஆண்டவரே இதை பற்றி இதை செய்யும், அதை பற்றி செய்யும், இதை செய்யும். அப்படிப்பட்ட ஜெபத்துல விசுவாசம் இல்லைங்க. அதனால தான் பவுல் வேணும்னே சொல்றாரு, எதை குறித்து கவலைப்படாதீங்க, ஜெபிங்க. ஆனா எப்படி ஜெபிங்க? விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட கூட ஏறெடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லாமலே சொல்றாரு. முதல்ல இருக்கிற நன்மையை யோசித்து பார்த்தா அது நிமித்தமா ஸ்தோத்திரிங்க, அப்படியே விண்ணப்பத்தை. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் பாருங்க. பிரச்சனையை பெருசா பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அதை மேற்கொள்ள முடியாது. என்ன இயேசு ரொம்ப ஐடியாவை பண்றாரு பாருங்க. நம்மள அந்த பிரச்சனையை சின்னதா பார்க்க வைக்கிறாரு, சின்னதா பார்க்க வைக்கிறாரு. உண்மையிலே சொல்ல போனா நம்முடைய பிரச்சனை சின்ன பிரச்சனை தான். ஒருவேளை அது ஆகார பிரச்சனையா இருந்தாலே கூட நம்முடைய பிரச்சனை இயேசு சொல்றாருங்க. ஒத்துக்கிறீங்களா? பாருங்க, நம்மளோட அதிகமா தெரிஞ்சவங்க சில நேரம் வேற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா நிறைய ஜனங்க தப்பா யோசிப்பாங்க. ஒரு உதாரணம் நான் வாசித்துட்டு இருந்தேன். இந்த ஃபிளைட்ல போகும்போது சில நேரம் டர்புலன்ஸ்னு வரும். பார்த்திருக்கீங்களா? டர்புலன்ஸ்னா சில நேரம் ஃபிளைட்ல பைலட்டே சொல்லுவார், இப்போ டர்புலன்ஸ், we are going to hit a pocket of turbulence. கொஞ்சம் டர்புலன்ஸ் ஆக போகுது, சீட் பெல்ட்லாம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் இப்படி ஆடும். என்ன சொல்றாங்க? ஒரு பைலட் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் கேட்டு இருந்தாங்க, ஜனங்க பிளேன்ல போகும்போது எதை பற்றி அதிகமா பயப்படுறாங்க? அவர் சொல்றாரு, டர்புலன்ஸை பத்தி தான் பயப்படுறாங்க. டர்புலன்ஸ்ல இப்படி அப்படியே ஆடும் கொஞ்சம் சில நேரம். ஐயோ பிளேனே கவுந்துருமா, பிளேனே கிராஷ் ஆயிடுமான்னு பயப்படுறாங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? டர்புலன்ஸ் வந்து ஒரு ரொம்ப சாதாரண விஷயம்ன்றாரு பைலட். ஜனங்க அதை பற்றி பெருசா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், பைலட்ஸுக்கு தெரியும், டர்புலன்ஸ் ஒரு சேஃப்டி இஷ்யூவே இல்லைன்றாரு. அது வெறும் ஒரு கன்வீனியன்ஸ் இஷ்யூ. அதாவது டர்புலன்ஸ் வரும்போது ஏன் சீட் பெல்ட்டை போட சொல்றோம், ஏன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்றோம், ஏன்னா காஃபி குடிச்சா காஃபி ஊத்திரும், இப்படி அப்படி போவோம் பாருங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு இப்படிலாம் பண்றோம். அதனால சில நேரம் ஆல்டிடியூடை உயர்த்துவோம், சில நேரம் வேற ஹைட்ல பறப்போம். அதை அவாய்ட் பண்றதுக்கு சேஃப்டி, எங்களுக்கு சேஃப்டியை பற்றி ஒரு கவலையே இல்லை அப்படின்றாரு. யாரு? பைலட். ஆனா இருக்கிற அத்தனை பேரும் டர்புலன்ஸா அப்படின்றாங்க. அந்த மாதிரிதான் கவலை. பெரிய நமக்கு தோன்றுகிற பெரிய பிரச்சனை கூட ஆகாரம், எங்க அடுத்த வேளை சாப்பாடுங்க. இயேசு சொல்றாரு, ஏப்பா சின்ன பிரச்சனை, அவருக்கு அதிகம் தெரியுமா, எனக்கு அதிகம் தெரியுமா? அவருக்கு தான் அதிகம் தெரியும்.
உன் வாழ்க்கை அதை காட்டிலும் பெருசு, உன் ஜீவன் அதை காட்டிலும் பெருசு. விசுவாசிகளுக்கு சொல்லலாம், உங்களுக்கு இருக்கிற வார்த்தை அதை காட்டிலும் பெருசு, உங்க பிரச்சனையை காட்டிலும் பெருசு, இந்த வாக்கு தத்தங்கள் அதை காட்டிலும் பெருசு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை காட்டிலும் பெருசு, உங்களுக்கு இருக்கிற இயேசுனுடைய நாமம், உங்க வாயிலிருந்து வர இயேசு நாமம், அதனுடைய வல்லமை அதை காட்டிலும் பெருசு. உங்க பிரச்சனை உண்மையிலே சொல்ல போனா என்னது? சின்ன பிரச்சனை. இது பாருங்க, சும்மா பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. பாருங்க, இந்த சர்ச்சில் இதாங்க பெரிய பிரச்சனையே சின்னதுன்னுவாங்க, பாசிட்டிவா பேசிடுவாங்க, எனக்கு எல்லாம் நடக்கும் வாய்க்கும்னு சொல்லுன்னுவாங்க, வாய் திறந்து இப்படி சொல்லு இப்படி யோசின்னுவாங்க. ஏன் இப்படி பேசி இப்படி யோசின்னு சொல்றோம்? ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் கரெக்ட். இயேசு அதை தான் சொல்ல வர்றாரு இங்க. பாருங்க, வெறும் இயேசு இங்க கொஞ்சம் பாசிட்டிவா யோசிப்பா, கொஞ்சம் பாசிட்டிவா பேசுன்னு அதை மட்டும் சொல்ல. என்ன சொல்ல வர்றாரு? ஏப்பா, நீ முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையை பற்றியே தவறா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்றாரு கவலைப்படுறவங்கள பார்த்து. முழுக்க முழுக்க எண்ணமே, கண்ணோட்டமே, வாழ்க்கையை பற்றி எண்ணமே, கண்ணோட்டமே தவறா இருக்கு. கவலையில முழுகிட்டு போனவங்க கண்ணோட்டமே முற்றிலுமாய் தவறா இருக்கு. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை தான் தெரியுது, வேற எதுவுமே கண்ணுக்கே தெரியல. இயேசு என்ன சொல்ல வர்றாரு? கண்ணோட்டத்தையும் மாத்து, தலைகீழ இருக்குது சத்தியம். உண்மை தலைகீழ. பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன, எல்லாரும் சொல்லுங்க சின்ன பிரச்சனை. என்னைக்கு உங்க பிரச்சனை சின்ன பிரச்சனைன்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்களோ தைரியமா சந்திப்பீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தைரியம் வந்துடும், அந்த விசுவாசம் எழும்பிடும். பாருங்க, ஒத்துக்கிறீங்களா? பிரச்சனை சின்ன பிரச்சனை தானுங்க. அடுத்த ஸ்டெப் 2 இயேசு படிப்படியா கொண்டு போறாரு. அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். 26ஆம் வசனம். திரும்ப மத்தேயு 6 போயிடுங்க. 25 பார்த்தோம். இப்படி ஒரு கேள்வியை கேட்டு ஆழமா வாழ்க்கையை பற்றி யோசிக்க வச்சிட்டாரு இயேசு. 26 அடுத்தது என்ன பண்ற பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். என்ன திரும்ப சொல்ற? அடுத்த ஸ்டெப்பு பறவை போய் பாருங்கன்றார். இதை முதலே சொல்லியிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இயேசுவே, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறேன் நானு, பறவையை பாருனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நல்லா இருக்குதா? அதனால தான் முதலே சொல்ல. முதல்ல என்ன பண்ணாரு? உன் பிரச்சனை சின்ன பிரச்சனை ஒத்துக்கிட்டீங்க நீங்க எல்லாருமே, சின்ன பிரச்சனை தானே. இப்ப என்ன திரும்ப சொல்றாரு? சரி, இப்ப சின்னதா இருக்கு தானே, பிரச்சனையே பார்க்காது, இப்ப விட்டுறாத, ஒரு நிமிஷம் ஒதுக்கிட்டு மறந்துரு, இப்ப கொஞ்சம் பறவையை பாருன்ற. பறவைய பாரு. என்னங்க பறவையை பாரு? காரணத்தோட சொல்றாரு பாருங்க, ஒரு நோக்கத்தோட சொல்றாரு. கவனிங்க, பிரச்சனை சின்னது, இப்ப அதை கொஞ்சம் மறந்துரு, இப்ப வேற காரியத்தை பாரு, பறவையை பாரு. இந்த பாருன்ற வார்த்தை கவனித்து பாருன்னு வருது தமிழ்ல. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கவனித்து பாருங்கள். நல்ல ஒரு சூப்பர் டிரான்ஸ்லேஷன். அது தமிழ் தான் நல்லா இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த வார்த்தையை ஆராயிரவங்க சொல்றாங்க, உண்மையிலே அதனுடைய அர்த்தம் அதுதான். நல்லா பாரு, யோசித்துப்பா. வெறும் சும்மா பறவை பார்க்காத. சும்மா சில நேரம் நம்ம ஓட்டிட்டு போறோம், திடீர்னு பறவை போகுது, அப்படி இல்லை. நல்லா பாரு, யோசித்து பாரு, கவனித்து பாரு. இதனுடைய அம்சங்கள் பல பறவைகளை பற்றி பல அம்சங்களை புரட்டி புரட்டி யோசித்து பார்த்து சில தீர்மானங்களுக்கு வா. come to certain conclusions after much careful thinking. ரொம்ப நேரம் இதை பற்றி நல்லா கவனிச்சு யோசித்த பிறகு சில தீர்மானங்களுக்கு இதை குறித்து வா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வார்த்தை சொல்லுதுன்றாங்க. கவனித்து பாருன்னா அதான் அர்த்தம் பாருங்க. அப்ப நம்ம கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். நான் கொஞ்சம் இந்த பறவைகளை பற்றி, நம்ம ஊர்ல பறவை லேசெல்லாம் பார்த்துட முடியாது, பில்டிங்கா தான் தெரியுது, டெரஸுக்கு போனா தான் பறவையை தெரியுது பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. அதனால சரி நான் பார்த்தேன், நான் கொஞ்சம் ஆன்லைனே கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு. பெஸ்ட்டு கிடையாது, ஆனாலும் சும்மா கொஞ்சம் பறவையை பற்றி என்னதான் எழுதியிருக்கானுங்க, என்னதான் போடுறானுங்க பார்த்தா அதில் போட்டிருக்கானுங்க 10,000 வகைகளுக்கு மேல பறவைகள் இருக்கான் இன்னைக்கு. மோர் தென் 10,000 கைண்ட்ஸ் ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஒருத்தர் 10,000, ஒருத்தர் 18,000. அவங்களுக்கு சரியா எடை போட முடியல. அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி வந்தது, சரி இன்னைக்கு பறவைகளை பாருன்றாரு, இந்த பறவைகளுக்கெல்லாம் யார் பிழை போட்டுக்கிறாராம்? தேவன் தான் பிழை போட்டுக்கிறாருன்றாரு. சரி, திடீர்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது, சரி எத்தனை பறவைகள் தான் இருக்கு இன்னைக்கு உலகத்துல? யோசித்து பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு முழு உலகத்துல எத்தனை பறவைகள் இருக்கு அதை பற்றி போய் பார்த்தேன் நான். அவங்க சொல்றாங்க யாரும் எண்ணனதும் இல்லை, எண்ணவும் முடியாது. ஏன்னா மனுஷன் போகாத இடத்துக்கெல்லாம் பறவை போகுது, எண்ண முடியாது.
ஆனா பலர் இதை பற்றி எஸ்டிமேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இருக்கும்னு பல காரியங்களை வச்சு சயின்டிஃபிக்காவே எஸ்டிமேட் பண்ண பார்த்துருக்காங்க. அதுல 10 வருஷம் முன்னால எடுத்த எஸ்டிமேட்ல சொல்றாங்க, உலகம் முழுக்க எத்தனை பறவைகளாம்? 200 இருந்து 400 பில்லியன் பறவைகள். பில்லியன், அதாவது கோடிக்கணக்கில் சொல்றேன். 20,000 இருந்து 40,000 கோடி பறவைகள் உலகத்துல இன்னைக்கு இருக்குது. இது 10 வருஷம் முன்னால் எடுத்த எஸ்டிமேட். நம்பரை கேட்டா சில நேரம் அர்த்தமே இல்லாம இருக்குது. கம்பேர் பண்றேன். உலகத்துல எத்தனை மனிதர்கள் இருக்காங்க இன்னைக்கு? ஏறக்குறை 800 கோடி மனிதர்கள். 800 கோடி மனிதர்கள். பறவைகள் எத்தனை? 20,000 இருந்து 40,000 கோடி பறவைகள். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கவலைப்படுறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா? நான் கேட்கிறேன், ஏசு என்ன கேட்க விரும்புறாருன்னா, எப்ப 20,000 இருந்து 40,000 கோடி பறவைக்கு அடுத்த வேளை சாப்பாடு எங்கிருந்து வருதுப்பா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பறவைகளுக்கு அடுத்த வேளை சாப்பாடு எப்படி வருமா வராதா? நியூஸ்ல அடிக்கடி பாக்குறீங்களா நீங்க? இந்த மாதிரி பறவைகள் ரொம்ப கஷ்ட காலத்துல இருக்கிறார்கள். இப்போ என்னைக்குமே இல்லாத அளவுக்கு எக்கானமி அவங்களுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. பாவம், பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு தடவை நான் பார்த்தேன், ஏதோ பறவைகள் ஏதோ இடத்துல செத்துட்டாங்கன்னு, இந்தியாவில் செத்துட்டாங்கன்னு நியூஸ்ல வந்தது. அங்கேயே அவன் காரணமும் போட்டிருக்கான், மனுஷன் அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவனே சொல்றான், மனுஷன் ஒரு இடத்துல போனா இந்த மாதிரிலாம் நடக்கும் பாருங்க. அவன் சும்மா இருக்கிற பறவைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சேலஞ்ச் பண்ற, மனுஷன் கெடுக்காத இடங்கள்ல பறவைகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. எப்படி தானா நடக்குதா எல்லாம்? 3 வேளை சாப்பாடு எப்படி கிடைக்குது அதுக்கு? 3 வேளையோ எத்தனை வேலை எனக்கு தெரியல. கரெக்டா அந்தந்த வேலைக்கு சாப்பாடு எப்படி கிடைக்குது? உணவு எப்படி கிடைக்குது? சில பேர் சொல்லுவாங்க மதர் நேச்சர். கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரிலாம் பதில்? ரொம்ப 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 நாகரீகமா சொல்லுவாங்க, ரொம்ப மாடர்ன் ஆன்சர். மதர் நேச்சர், த லாஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையின் பிரமாணங்கள் அப்படின்னுவாங்க. யாருங்க இயற்கையின் பிரமாணத்தை போட்டது, நியமித்தது? மதர் நேச்சர் கிடையாது, ஃபாதர் காட். 147வது சங்கீதம் பாருங்க, 147வது சங்கீதம். அந்த நம்பரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எத்தனை ஆயிரம் கோடி? 40,000 கோடி பறவைகள். இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போகுது கரெக்டா? எந்த குறையும் இல்லாம எப்படி இருக்கிறார்கள்? தேவையெல்லாம் எப்படி சந்திக்கப்படுது? சங்கீதம் 147 9ஆம் வசனம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? அவர் கொடுக்கிறார். மதர் நேச்சர்ல ஃபாதர் காட், பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறார். சங்கீதம் 145 15 16. 145 15 16. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். எல்லா ஜீவன்களும் கண்களும் என்ன மாதிரி அற்புதமா சொல்லியிருக்கு பாருங்க, உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். யார் கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் சொல்லுகிறார். அது எப்படி கொடுக்கிறார்? ஏற்ற வேளையிலே. எல்லாரும் சொல்லுங்க, ஏற்ற வேளையிலே. கரெக்டா அந்தந்த வேலையில கொடுக்குறாராம். இந்த நேரத்துல போனா இந்த நேரத்துல போகுது. இந்த பறவைக்கு மட்டும் இல்ல, அந்த பறவைக்கு மட்டும் இல்ல, எல்லா பறவைக்கும் கரெக்டா அந்தந்த வேலையில ஆகாரம் போகுது. வெறும் பறவைகளுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு லிவிங் திங்க்கும். 16ஆம் வசனம், நீர் உமது கையை திறந்து, அந்த படத்தை கொஞ்சம் அப்படியே மனசுல வைங்க. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சைகளையும் திருப்தி ஆக்குகிறீர். ஒவ்வொரு பிராணியுடைய வாஞ்சியும் யார் திருப்தி ஆக்குறாரு?
பறவைய போஷிக்கிறது ஒரு அளவு, பறவையாவது கொஞ்சம் கம்மியா சாப்பிடும். இந்த மற்ற பிராணிகள்லாம் யோசித்து பாருங்க. ஒரு சிங்கம் எவ்வளவு சாப்பிடுது, ஒரு யானை எவ்வளவு சாப்பிடுது. எல்லாம் யானை பற்றி நான் எந்த நியூஸும் பார்த்ததில்லை. யானைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். அவங்களுக்கு முன்ன இருக்கிற அளவுக்கு சாப்பாட்டு அளவு வரல அப்படின்னு நான் சொல்றது நியூஸ்ல ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க இவ்வளவு மிருகங்கள் இருக்கு, இவ்வளவு சிரிஷ்டிப்பு எவ்வளவு இருக்குது, வெறும் பறவைகள் கிடையாது. எல்லாருக்கும் கரெக்டா அது தேவைகள்லாம் எல்லாம் சந்திக்கப்படுது. இயேசு என்ன சொல்றாரு? திரும்ப போவோம் மத்தேயு 6. மத்தேயு 6 அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை இப்ப வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். 26ஆம் வசனம். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் யோசிக்கிற அளவுக்கு அது யோசிக்கல. மனுஷன் பிளான் பண்றது அளவுக்கு அது பிளான் பண்ணல. மனுஷன் அது விதைக்கிறான், அறுக்கிறான், பிளான் பண்றான், ஃபியூச்சருக்கு வேணுமேன்னு சேர்த்து வைக்கிறான். அதெல்லாம் இல்லை அந்த பறவைட்ட. சும்மா பேசிக்கா இருக்குது. அதுக்கு சின்ன மூளை. விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்ல. ஆனால் அவைகளையும் உங்கள் பரம பிதா பிழை பூட்டுகிறார். இயேசு என்ன மாதிரி கொண்டு போயிட்டாரு பாருங்க. பறவையை பாருன்ட்டு கடைசியில தேவனையே பார்க்க வச்சிட்டார். நம்முடைய கர்த்தரை பார்க்க வச்சிட்டார். இவர் எவ்வளவு பெரியவர். யாருங்க 40,000 கோடி பறவைக்கு ஒவ்வொரு வேளை சாப்பாடையும் சப்ளை பண்ண முடியும்? யார் டெலிவரி பண்ண முடியும்? போச்சா இல்லையான்னு பாக்குறது யார் பார்க்க முடியும்? யாரா செய்ய முடியுமா? இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய ஸ்தாபனம் இருக்குதா? நம்ம ஸ்விக்கி எல்லாம் பெருசா யோசிக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. நத்திங். 1000 கோடி ஆட்களுக்கு டெலிவரி பண்றாங்களா? கிடையாது. அவ்வளவு ஜனமே இல்ல, உலகத்திலே இல்ல. 40,000 கோடி பறவைகளுக்கு கரெக்டா டெலிவரி பண்ணக்கூடிய ஆள் ஒரே நபர் தான் நம்முடைய கர்த்தர். அவ்வளவு பெரிய தேவன் இவரு. ஏசு என்ன பண்ணாரு பாருங்க, நல்ல ஐடியாவா பறவை பாருன்ட்டு கடைசியில கர்த்தரையே பார்க்க வச்சிட்டாரு. அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர். அவரால் என்ன செய்ய முடியும், என்ன செய்யறாருன்னு பார்க்க வச்சிட்டாரு. கவலைப்படுறவங்கள்ட்ட போயிட்டு எப்ப அவன் கர்த்தரை பாரு, எவ்வளவு பெரியவர்னு பாருன்னா கண்ணுக்கே தெரியாது. அவர் சொல்லியிருக்கலாம், வேணா சிம்பிளா சொல்லிருக்கேன், ஏன்பா கவலைப்படுறவங்க, கர்த்தர் பெரியவர். ஆனா பத்தாது. கவலைப்படுற கவலையில மூழ்கிட்டு இருக்கவங்களுக்கு அது பத்தாது. அதனால என்ன பண்றாரு, வெறும் சிம்பிளா சொல்லி விடாம படிப்படியா நடத்துறாரு. முதல் படி, உன் பிரச்சனை பெருசு இல்ல, சின்னது. அதை முதல்ல சுருக்குனாதான் கர்த்தரையே பார்க்க முடியும். ஏன்னா கண்ணுக்கு அதுதான் தெரியுது. இப்போ சுருக்கிட்டு அப்புறம் என்ன பண்றாரு, டைரக்டா கர்த்தரை பாருன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. என்னங்க கர்த்தரை பாரு, பார்த்துட்டு தான் இருக்கேன்னுவாங்க. டைரக்டா வார்த்தையை பாருன்னா கூட சில பேர் கவலைப்படுறவங்களுக்கு அது கூட கஷ்டமா இருக்குது. எங்கங்க பார்த்துட்டேங்க, பார்க்கறது தான் நம்புறேங்கன்னுவாங்க. பெண் என்ன பண்றாரு, கொஞ்சம் பறவையை போய் பாருன்றாரு. பறவையை பாரு. என்ன சொல்ல வர்றாரு? see God in action. தேவன் செயல்படுறத போய் பாரு, நல்லா யோசித்து பாரு, கவனிச்சு பாரு, இதையே தியானி, இதுலயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து செலவழி. எப்போ எது வரைக்கும் செலவழிக்கணும்? கர்த்தர் எவ்வளவு பெரியவர்ன்றத உணர்ற வரைக்கும், அது உனக்கு அப்பா அப்படின்னு தோன்ற வரைக்கும் அதுல நேரம் செலவழி. கவலைப்படுறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோமாங்க? அடுத்த வாட்டி கொஞ்சம் சும்மா டைமர் எடுத்து போட்டு பாருங்க. கவலைப்பட ஆரம்பிக்கிற போது நான் கொஞ்சம் டைம் பண்றேன் அப்படின்னு. எவ்வளவு நேரம் தான் கவலையில இருக்கிறேன். நீங்களே பார்ப்பீங்க, ரொம்ப நேரம் கவலைப்படுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கிறோம். அதுக்குன்னு ஒதுக்கி நேரத்தை வச்சு செலவழிக்கிறோம். வெண்ணெய் இல்லை, அப்படி ஆயிடுது. இயேசு இங்க கவலையிலிருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு நாம நேரத்தை செலவழிக்கணும் என்பதை காண்பிக்கிறார். இது சும்மா டக்குன்னு வந்துட முடியாது. சில நேரம் நிரந்தரமா வெளியே வரணும்னா இதுல இந்த மாதிரி யோசிக்கணும், ஆழமாய் யோசிக்கணும். பாருங்க, யோசிச்சாதான் பிரச்சனை சின்னதா தோன்றும், கர்த்தர் பெரியவராய் தோன்றுவார். எத்தனை பேர் சொல்றேன் கர்த்தர் பெரியவர், வல்லவர்? இதெல்லாம் நம்முடைய தேவை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஜனங்க இருந்தா கூட சொல்றேன், ஒருவேளை அடுத்த வேளை சாப்பாடு கூட எனக்கு கஷ்டங்கன்னு சொல்ற ஜனங்களுக்கு சொல்றேன், நமக்கு தாங்க அது பெருசா தோணுது. அவருக்கு இது நத்திங், ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய தேவை அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு மனுஷனுடைய தேவை எப்படிங்க அவருக்கு பெருசா இருக்கலாம்? இத்தனை பிராணிகளை போஷிக்கிற தேவன் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். அப்ப சிலர் கேட்கலாம், அப்ப ஏங்க நடக்க மாட்டேங்குது?
ஒரு காரணம் கவலை. அந்த கவலையே தடுத்து நிறுத்திடுது. அந்த கவலையை தடுத்து நிறுத்திடுது. ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, எங்க பிரச்சனை இருக்கிறதுனால தானே கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், பிரச்சனை போயிடுச்சுன்னா கவலை போயிட போது, நீங்க கவலைப்படாதீங்கன்றீங்க, பிரச்சனை இருக்கிறப்ப எப்படி கவலைப்படாம இருக்கிறது? தலையில புரிஞ்சிட்டோம். எப்படி கவலை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை சில நேரம் போகாது. இந்த கவலையே பிரச்சனை போகாதபடி தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்குது. இந்த கவலையை நீங்க டீல் பண்ணீங்கன்னா, அதனால தான் இயேசு பாருங்க இங்க ஆரம்பிக்கிறாரு, பிரச்சனையை சுருக்கிறாரு, கர்த்தரை பெரியவர் பார்க்க வைக்கிறாரு, நம்மளை கன்வின்ஸ் பண்றாரு, உணர வைக்கிறாரு. எப்பா உன் பிரச்சனை அவருக்கு நத்திங், ஈஸியா சந்திச்சுட்டு போயிடுவாரு அப்படின்றத உணர வைக்கிறாரு பாருங்க. கவலையை போக்குகிறார். ஏன்? அப்பதான் நாம விரும்புற காரியங்களை நாம பெற்றுக்கொள்வோம். நாம விரும்புற அந்த முன்னேற்றத்தை நாம அடையவும். இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஏன் கரெக்டா அது வேலையில கரெக்டா நடக்குது? அவங்களுக்கு கவலையே இல்லை. யோசித்து பாருங்க, எந்த பறவையாவது கவலைப்படுதா? இந்த நாய்களை வச்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ண பார்த்தாங்களாம். சில டாக்டர், சிகாகோல ஒரு டாக்டர் அப்படின்னு வாசித்தேன் நான் ஒரு இடத்துல. அந்த டாக்டர் நாயை வச்சு இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சை பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களாம். இதுல என்னன்னா, அந்த நாய்க்கு இந்த அல்சரை கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். கொடுக்க முயற்சி செஞ்சா அந்த அல்சரே வரமாட்டேங்குதான் நாய்க்கு. ரிசர்ச் பண்றாங்க, அல்சரே வரமாட்டேங்குது. ஏதோ சில நாய்க்கு வந்தா கூட அது உடனே ஒண்ணுமே மருந்தே இல்லாம குணமாயிடுதான் அது டக்குன்னு. என்னன்னு புரிஞ்சிக்காம கடைசியில் இந்த தீர்மானத்துக்கு வந்தாங்களாம், இது அல்சரோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்கு, ஸ்ட்ரெஸ்னாலதான் நிறைய அல்சரே வருதுன்னு சொல்றாங்க, டாக்டர்ஸே சொல்றாங்க. அப்ப கடைசியில் எந்த தீர்மானத்துக்கு வந்தாங்களாம், எப்ப இந்த ஒருவேளை கவலை இல்லாததுனால அல்சர் கொடுக்க பார்த்தாலும் அல்சர் வர மாட்டேங்குது, அல்சர் வந்தாலும் சில நாய்களுக்கு ஒண்ணு இல்லை, சும்மா படுத்தே கவலைப்படாமலே அது கியூர் ஆயிடுது. நாய்களுக்கு இருக்கிற பாக்கியம் பாருங்க. அதுக்கு கவலைப்பட முடியல, அப்படிப்பட்ட பிராணி அது. கவலைப்பட முடியாது, மற்ற மிருகங்களுக்கு கவலைப்பட முடியாது. மனுஷனுக்கு ஏன் கவலைப்பட முடியுது? ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் ஒரு சாய்ஸோட தேவன் உண்டாக்கிட்டார். கரெக்டாவும் யோசிக்கலாம், தவறாவும் யோசிக்கலாம். கரெக்டாவும் வாழலாம், தவறாவும் வாழலாம். சாய்ஸை நமக்கு தான் கொடுத்தாரு. ஏன்? நாம் மட்டும்தான் தேவனுடைய சாயல் ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் சாய்ஸே கிடையாது, கவலைப்படுற ஆப்ஷனே கிடையாது மிருகங்களுக்கு. ஆனா நமக்கு ஆப்ஷன் இருக்கு. என்ன பண்ணிட்டோம்? தவறான ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டோம். அப்ப இயேசு என்ன செய்யறாருங்க? படிப்படியா வெளியே கொண்டு வராரு பாருங்க. உங்கள் தேவைகள் நிச்சயமாய் சந்திக்கப்படும். தேவைகள் நிச்சயமா எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் நிச்சயமா சந்திக்கப்படும், நிச்சயமா சந்திக்கப்படும். கடைசி அடுத்த ஸ்டெப் சொல்றாரு பாருங்க இயேசு. 3வது ஸ்டெப். முதல்ல என்னது? பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனைன்றத காமிச்சிடுறாரு. அடுத்தது பறவை பார்க்கறது மூலம் உங்க கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அற்புதர், வல்லவர் என்பதை பார்க்க வைக்கிறாரு. 3வது ஸ்டெப்பு 26ஆம் வசனம் முடிவில் வருது பாருங்க. இந்த பறவைகள்லாம் உங்க பரமபிதா தான் பிழைப்பூட்டுகிறார்னு சொல்லிட்டு, அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அவர் அடுத்த லெவல் கொண்டு பாருங்க. வெறும் இப்படி சொல்ல, அவரு எப்ப 40,000 கோடி பறவைக்கு செஞ்சுட்டாருன்னா உனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்ல. அது ஒரு லெவல். அதை காட்டுல மேல போறாரு. என்ன சொல்றாரு? இந்த பறவைக்கே செஞ்சார்னா உனக்கு செய்வார்ன்றது அதிக நிச்சயம் அல்லவா. உனக்கு அதற்கு செய்யறதை காட்டிலும் உனக்கு இன்னும் அதிகமா செய்ய மாட்டாரா? அதுதான் சொல்ல வர்றாரு. 30ஆம் வசனத்தை அப்படியே சொல்றாரு பாருங்க. 30ஆம் வசனத்துல இந்த காட்டு புல்லோட ஒப்பிடுறாரு. காட்டு புல்ல கவனிக்க சொல்றாரு. அதை பற்றி சொல்றதை கவனிப்போம். 30 வசனம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. எல்லாரும் சொல்லுங்க, அதிக நிச்சயம் அல்லவா. இந்த காட்டு புல்ல இந்த அளவுக்கு உடுத்தி வச்சா யார்? தேவன் உடுத்தி இருக்கிறார். என்ன மாதிரி கலர், என்ன மாதிரி ஒரு க்ளோ, என்ன மாதிரி ஒரு ஷைன், என்ன மாதிரி டெக்ஸ்டர், அதுக்கு இருக்கிற உடைய பாருங்க. இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற காட்டுப்புல், அதுக்கு ஒரு ஆவி கூட கிடையாது, நித்தியமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதற்கே இந்த மாதிரி உடுத்தி வச்சாருன்னா உனக்கு உடுத்துவார்ன்றது அதிக நிச்சயம் அல்லவா. என்ன சொல்லுவாரு? அது நத்திங்,
நீ தான் அவருக்கு ரொம்ப விசேஷித்தவன். இதுக்கே இப்படி செஞ்சா உனக்கு எவ்வளவு செய்வாரு. அதான் சொல்ல வர்றாரு பாருங்க. ஏன்னா இந்த பறவைகளை காட்டிலும், காட்டு புல்லை காட்டிலும், மிருகங்களை பார்க்கிலும், இன்னும் சொல்ல போனா மற்ற எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் நாம தான் தேவனுக்கு விசேஷித்தவர்கள். நாம தான் தேவனுக்கு விசேஷித்தவர்கள். ஆனா பார்த்தா தெரியல. கண்ணாடியில பார்த்தா அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. கண்ணாடியில பார்த்தா நம்ம பிள்ளை தான் தெரியுது, குறை தான் தெரியுது. இங்க சரியில்லை, அங்க சரியில்லை, அதுன்னு. நாம நம்மளை பார்க்கிற விதம் அப்படி இருக்குது பாருங்க. ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார்? விசேஷித்தவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, விசேஷித்தவர்கள். நீ நினைக்கலாம், எப்படிங்க விசேஷித்தவர்கள் ஆனோம்? நம்ம இதை பெருசா செஞ்சுட்டோமா, ஸ்பெஷலா செஞ்சுட்டோமா, ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சதுனால ஸ்பெஷல் ஆயிட்டோமா? கிடையவே கிடையாது. பிறக்கும் போதே ஸ்பெஷல் ஆயிட்டோம். நீங்க சிருஷ்டிக்கப்பட்ட விதமே, நீங்க மனுஷனா சிருஷ்டிக்கப்பட்டீங்க, மனுஷியா சிருஷ்டிக்கப்பட்டீங்க, அதே உங்களை விசேஷித்தவர்கள் ஆக்கிடுச்சு. நாம ஒண்ணும் செய்யல. நம்மள மனிதனாய் பிறக்க வச்சிட்டார் தேவன். மனுஷன் யாரு? தேவனுடைய சாயலும் ரூபத்திலே உண்டாக்கப்பட்ட ஒரு பிராணி. பாருங்க, ஆதியாகமம் 1 வேற எந்த சிருஷ்டிப்பை பற்றியும் தேவனுடைய சாயலும் ரூபத்திலே உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லவே இல்லை. எவ்வளோ சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ஆனா வெறும் மனுஷனை பற்றி தான் என்ன சொல்றாரு? நம்முடைய சாயல்லையும், நம்மள மாதிரியே. வேற எந்த சிருஷ்டிப்புக்கும் அந்த ஒரு பெரிய ஸ்தானம் இல்லை. நாம மட்டும்தான் தேவனுடைய ஸ்தானத்திலையும் ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சிருஷ்டிப்பே நம்மளை ஸ்பெஷல் ஆக்கிடுச்சு. நாம ஒன்றும் செய்யல இதுக்கு. ஆனா அதை காட்டிலும் சிருஷ்டி மட்டும் இல்லை, நம்முடைய மீட்பு. நாம அற்புதமா சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனா நம்ம தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோம், முரட்டாட்டம் செஞ்சோம், அவரை வேணான்னு தள்ளிட்டோம் பாருங்க. ஆனா நம்மளை அப்படியே விட்டுறல. தேவன் நம்மளை மீட்டெடுத்தார். நம்மளை மீட்டு எடுக்கணும்னு தீர்மானிச்சார் பாருங்க. அதே நம்மளை ஸ்பெஷல் ஆக்கிடுச்சு. அதை விட நம்மளை மீட்டெடுத்த விதம் நம்மளை ஸ்பெஷல் ஆக்கிடுச்சு. சும்மா அப்படியே மீட்டெடுக்கல, சொந்த குமாரனையே அனுப்பி நம்பினால் அவர் வந்தார், மனுஷனாய் ஆனார், வாழ்ந்தார், நமக்காக இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார், பாடுபட்டு மரித்தார், உயிரோட எழும்பினார், பரமேறினார். இன்றைக்கு பலரை அனுப்பி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய சபை இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனம், மீட்கப்பட்ட ஒரு ஜனம். உங்களை மீட்டெடுக்கணும்னு தீர்மானிச்சார் பாருங்க. உங்களை மீட்டெடுத்துட்டாரு பாருங்க. மீட்டெடுத்த விதம் பாருங்க. சொந்த குமாரனையே கொடுத்தாரு பாருங்க. இதெல்லாம் என்னத்தை காண்பிக்குது? நீங்க அவருக்கு ரொம்ப விசேஷித்தவர்கள் என்பதை காட்டுகிறது. நாம இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். விசுவாசிகளுக்கு அந்த விசேஷித்த ஒரு உறவு இருக்கு பாருங்க தேவனோட. இவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய. சர்வ வல்ல தேவன் இந்த 40,000 கோடிக்கு செய்யறாருல்ல, யார் அவரு? எங்க அப்பா, உங்க அப்பா. இயேசு அதே சொல்லி காமிக்கிறார் பாருங்க. அங்க அந்த வசனத்துக்கு போங்க, 26ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு. எப்படி சொல்லல? அவைகளை பரமபிதா பிழை போட்டுக்கிறாருன்னு சொல்லல. அவைகளை அந்த பறவையினுடைய பரமபிதா பிழை போட்டுக்கிறாருன்னு சொல்லல. உங்கள் பரமபிதா அவைகள் எல்லாரையும் பிழை போட்டுக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? எப்பா அவளுக்கெல்லாம் செய்யறவர் யாருப்பா? உங்க அப்பா. அடுத்த வாட்டி பறவையை பார்த்தீங்கன்னா அப்படி யோசிங்க, எங்க அப்பானாலதான் இது பிழைக்குது. என்ன சொல்ல வர்றாரு? அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அவைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பா இவ்வளவு கோடிக்கணக்கான பறவைக்கு இப்படி செஞ்சா உனக்கு எந்த அளவுக்கு செய்வார் சொல்ல வர்றாரு. நீங்கள் அவருக்கு விசேஷித்தவர்கள். முற்றிலுமா யோசனையை மாத்தி விட்டார் பாருங்க இயேசு. சும்மா அவர் சொல்றதை பார்த்துக்கிட்டே வந்தாலே கவலை போயிடும், நமக்கே அறியாம போயிடும். பெருசா தோன்றுன அந்த பிரச்சனையை உண்மையான சைஸ்ல காமிச்சிட்டாரு. சின்ன பிரச்சனை, எல்லாம் சொல்லுங்க, சின்ன பிரச்சனை. அப்புறம் என்ன பண்ணார்? பறவையை பாருன்னு சொல்றது மூலமா தேவனே பார்க்க வச்சிட்டாரு. பெரிய தேவன், எல்லாரும் சொல்லுங்க, பெரிய தேவன். அப்புறம் இந்த பெரிய தேவனுக்கு யாரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்? நீங்க தான். நீங்க தான். என்ன பண்ணிட்டாரு கவனிச்சீங்களா?
கவலைப்படுறவங்களுடைய அந்த கண்ணோட்டத்தையே மாத்தி விட்டார். தலைகீழ மாத்திட்டாரு. முன்னால அவங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க? என் பிரச்சனைங்க இவ்வளவு பெருசா இருக்கு. இப்ப எப்படி யோசிக்கிறாங்க? கவலைப்படுறவங்களாம் பிரச்சனை வச்சே எல்லாத்தையும் எடை போட்டுருவாங்க. வாழ்க்கையை எடை போட்டுருவாங்க, கர்த்தரை எடை போட்டுருவாங்க, தங்களையும் எடை போட்டுருவாங்க. இயேசு என்ன பண்றாரு? கண்ணோட்டத்தையே மாத்துறாரு, தலைகீழ மாத்துறாரு. இதுதாங்க வழி. கவலையில இருந்து வெளியே வரணுமா? சும்மா ஒரு ஜெபம் பத்தாது. ஏன் சொல்றேன்னா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க, நம்மகிட்ட வராங்க சில நேரம், ஒரே கவலையா இருக்குங்க, ஒரே பாரமா இருக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. வெறும் ஒரு ஜெபம் பத்தாதுங்க. வெறும் ஒரு ஜெபம் பார்த்தோம்னா சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இயேசு எப்ப ஒண்ணும் இல்லப்பா, ஒரு ஊழியக்காரர் போய் ஜெபத்தை வாங்கிட்டு போயிடு, கவலை எல்லாம் போயிடும் சொல்லியிருக்கலாமே. தேவையா இந்த ஆழமான போதனை? எதுக்குங்க இப்படி போதிக்கிறார்? நானே இதை பார்க்கும்போது தான் உணர்ந்தேன். இது முன்னால் நான் என்ன நினைச்சேன், கொஞ்சம் ஜெபிச்சா கொஞ்சம் அப்படியே கவலை எல்லாம் போயிடும். ஆனா நிரந்தரமா போகாது. ஒருவேளை ஒரு ஜெபம் பண்ணா பாருங்க, ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்களும் போய் கொஞ்சம் தொடர்ந்து சில காரியங்களை யோசிக்கணும், சிந்திக்கணும், பேசணும், ஒத்துழைக்கணும். பாருங்க, ஜனங்களும் ஒத்துழைக்கணும். வெறும் ஒருத்தர் கை வச்சு ஜெபிச்சதுனால அந்த மாதிரி ஆயிடாது. இயேசு இங்க எந்த அளவுக்கு ஆணித்தரமா ஆழமா இதை பற்றி போதிக்கிறார் என்பது என்னத்தை காண்பிக்குது? இது வந்து சும்மா அப்படியே ஒரு போயிட்டோம் அப்படின்னு யோசித்தா, ஜெபிச்சா லேசா அப்படி பண்ணா அது மாதிரி டீல் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. இது ஏன் கவலை இருக்கு? கவலை எங்கிருந்து வந்தது? ஏன் வந்தது? முழு கண்ணோட்டமே தவறா இருக்கு. பார்க்கிற வாழ்க்கையை பார்க்கிற விதமே முற்றிலுமாய் தவறா இருக்கு, தலைகீழ இருக்குது. பிரச்சனையை பார்த்து பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு பதில் என்னது? நிரந்தரமான பதில் என்னது? கண்ணோட்டம் முழுசா மாறணுங்க. யோசனை முழுக்க மாறணும். The whole perspective way of thinking has to change. That is the answer to worry. அததான் மாத்துறாரு. சும்மா மாறுன்னு சொல்லிட்டு போயிடல, அவரு ஆக்சுவலா மாத்தி காண்பிக்கிறாரு. அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணா, இது வெறும் ஆரம்பம் தான். இன்னைக்கு நம்ம இந்த வாரம் பார்த்தது அப்படி அடுத்த லெவல் கொண்டு போறாரு. பாத்தீங்கன்னா கண்ணோட்டத்தையும் மாத்தி விடுறாரு. திடீர்னு பார்த்தா நீங்க கர்த்தரை பெருசா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களையே ஸ்பெஷலா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பிரச்சனையை ரொம்ப சின்னதா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இதிலே நிலைத்து நின்னீங்கன்னா சீக்கிரமாய் அந்த பதிலை காணுவீர்கள், சீக்கிரமா அந்த வெற்றியை காணுவீர்கள். இயேசுக்கு பாருங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு லேசா ஜெபிச்சு ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு ஆறுதலை கொடுக்கணுன்றது நோக்கம் கிடையாது. ஆறுதலை காட்டிலும் பெரிய நோக்கம், வெறும் ஆறுதல் கிடையாது. எங்க போய் முடிக்கிறார் இந்த பகுதியை? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள்னா இது நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா, இவ்வளவு காரியம், அவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாமே கிடைக்க, எல்லாமே கூட கொடுக்கப்படும். எல்லா வெற்றியும் அடையலாம், நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இயேசு சொல்ற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மளை தயவு செய்து எழுந்து நிற்போம். 40,000 கோடி பறவைக்கு ஸ்விக்கியை விட்டு காலையும் மாலையும் மத்தியானமும் சப்ளை பண்ணுன்னு சொன்னா கணக்கு போடுவாங்க. எத்தனை பேர் வேணும், எத்தனை பைக் வேணும், எவ்வளோ பெட்ரோல் வேணும். வைத்தியம் பிடிச்சிரும், உலகமே ஸ்தம்பிச்சிரும், ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு 800 கோடி பேருக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி தான் சரியா போகுதுன்னா ஊழியக்காரங்கன்னா வருது. காலையில இருந்து பிரசங்கம் பண்ணியே எத்தனை ஆயிரம் பேரை சரி பண்ணியிருக்கிறோம். அத்தகைய வார்த்தையை பிரசங்கம் பண்றது, அதை கேட்கறதுனுடைய முக்கியத்துவத்தை போங்க. எல்லாம் வந்து கை வச்சு ஒன்றும் ஆக போறது எல்லாம். நான் கை வச்சு தான் ஆகணும்னா காலையில இருந்து உட்காந்துருவேன். நான் கை வச்சு, அதனாலதான் வசனத்தை பிரசங்கம் பண்றதுல கவனம் செலுத்துறோம். இங்கே கேட்டவங்க மட்டும் இல்லை, எத்தனை ஆயிரம் பேர் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் கேட்குறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் கேட்குறாங்க. அவ்வளோ பேரும் நல்லா ஆக முடியும். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க? ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். கவலைப்படாதிருங்கள்ன்றார். இந்த வெளியே போகும்போது பத்திரமா கவலையை திருப்பி தூக்கிட்டு போகக்கூடாது, இறக்கி வச்சுட்டு போகணும். கவலை இல்லாதவர்களா போகணும். கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு போகணும். என் கர்த்தர் பெரியவர்,
40,000 பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் வேலை வேலைக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். கரெக்டா கொடுக்கிறவர் அவர். அது மட்டும் இல்ல, அந்த கர்த்தருக்கு நான் விசேஷமானவன், ரொம்ப விசேஷம். என்னை காட்டிலும் விசேஷமானவர் இல்லை. கர்த்தருடைய பார்வையில் நாங்கள் விசேஷமானவர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு கவலைகளோடு பாரங்களோடு பிரச்சனைகளோடு வந்திருக்கிற அநேக மக்களுக்கு இன்றைக்கு விடுதலை நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே மனக்கட்டுகள் முறிக்கப்படட்டும். கவலையின் கட்டுகள் முறிக்கப்படட்டும். கவலைகள் ஒளிந்து போகட்டும். கவலை பாரங்கள் இறக்கி வைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அது ஒளிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும். எல்லாத்தையும் தூக்கி எரிய கிருபை செய்வீராக. நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், நாங்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்பதை காண எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜனங்கள் இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு செல்லும் போது மகிழ்ந்து களி கூறட்டும், சந்தோஷிக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.